விஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணனதானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வினா அவர் என்ன கழுவி கழுவி ஊற்றுவீங்க. அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர் சி, ஒரு மணிரத்னமோ யாழியை பற்றி இப்போ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ அவ்வளோ வந்து சிம்பிளாக, ஏன் சின்ன படம் இது என்ன சின்ன படமா இது என்ன பிரதர், எத்தனை கோடி ரூபா அது இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர், அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக ஆகிட்டீங்க பிரதர், வரல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அப்போ தான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன்னு இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவு செய்து கூட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இயக்குனர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்தை திருமலை நண்பர் இவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாரு. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணிடுவாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏதாவது அடுத்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது வந்து உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்கு? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ள வச்சுட்டு அவர் கண்ணீரோட அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளவு பணங்கள் அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவரு. ஆனா சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாவே இது உள்ளதான் போடுறாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஒரு இயக்குனரா வந்து அடுத்தவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து போடுவாங்க. இதை வந்து அவர் வந்து அது இல்லாம அவர் சொந்த பணத்தை இவ்வளவு தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பா வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கான விசிட்டிங் கார்டு இது வந்து வந்துருச்சு. அதனால கண்டிப்பா அது பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னாரு, சார் முதல்ல ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்க வந்துட்டாரா, இல்ல அங்க இருக்காரா, எங்க இருக்காரு சார், எங்க இல்லைங்களா? அப்ப 7 லட்ச ரூபா அவருக்கு போலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தா கண்டிப்பா இங்க வந்திருப்பாரு. அது எவ்வளவு பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்றாங்க, சொல்லல, பண்றாங்க, பண்ணல, தன் படம் தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனா இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? அது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்ணிக்கிறங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம்.